எல்லோருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து 2020லேருந்து 2023 ஜூலை நடுவுல இல்ல ஜூலை மாதம் ஆரம்பத்திலன்னு நினைக்கிறேன். ஒரு 10ஆம் தேதி இல்ல சரியாக தேதி தெரியவில்லை. அந்த ஒரு ஏறத்தாழ 3 வருடங்கள் கூகுள் இந்தியா டிஜிட்டல் சர்வீசஸ் அந்த நிறுவனத்திற்காக வேக்கோ பைனரி சிமான்டிக்ஸ் அப்படி ஒரு நிறுவனம் இருக்குது. சரிங்களா? அந்த நிறுவனத்திற்காக நான் வந்து திருச்சி மாவட்டம் மற்றும் கரூர், புதுக்கோட்டை, ஒரு சில இடங்கள் பெரம்பலூர், சுற்றி அருகில் உள்ள மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இந்த அவுட்லெட்ஸ் இருக்குல்ல, மெர்ச்சன்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் மார்க்கெட்டிங்ஸ், அந்த ஆன்போர்டிங் பண்ணுறது, அந்த கூகுள் பே பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ், அது ரிலேட்டட் சர்வீசஸ், ரீவிசிட்டு, ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் இந்த ஒரு 3 வருடங்களாக நான் பண்ணி கொண்டு இருந்தேன். ஒரு தவிர்க்க முடியாத சில சூழ்நிலை காரணங்களாக சில நிகழ்வுகள் நடந்தது. நான் இங்கே ஷேர் விரும்பலை. சில கசப்பான அனுபவங்கள் கூட சொல்லலாம். அதுக்காக வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது வந்து ஜூலையில் இருந்து 2021க்கு அப்புறம் எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. அதுக்கப்புறமும் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃபோன் மூலமாக சில தகவல்கள் சொன்னேன். சில பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை ஷேர் பண்ணேன். ஆனால் இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, அதுக்கு இந்த கீழே ஒர்க் பண்ணுறவங்க யாரென்றே எனக்கு தெரியலை. என்னோட பேரை வந்து தவறாக மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வழக்கு வந்து என்னென்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன் மை நேம். நான் வந்து ஹையர் ஆஃபீஸராக ஆகிட்டேன்னு சொல்லியிருக்காங்க சில மெர்ச்சன்ட்ஸ்கிட்ட. எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஒரு சைடு வருத்தமாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது, வினோதமாக இருக்குது இவங்க செய்கின்றது. அங்கே வந்து ஏதோ ஒரு டார்கெட் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு புரிகிறது. சரிங்களா? எனக்கு வந்து இந்த கூகுள் பே டிஜிட்டல் சிஸ்டம், அதாவது கூகுள் இந்தியா டிஜிட்டல் சர்வீசஸில் நான் ஒர்க் பண்ணப்போ நான் பெரிதளவில் நான் பணம் சம்பாதிச்சனோ இல்லையோ, என்னையை சுற்றி உள்ள கஸ்டமர்ஸ் இத்தனை மாவட்டங்கள் 2-3 மாவட்டங்களில் இத்தனை மெர்ச்சன்ட்ஸ்டையும் ஓரளவுக்கு எனக்கு ஒரு நல்ல பேரை மட்டும்தான் சம்பாதிச்சு வந்திருக்கிறேன். இப்போ இருக்க அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணனும் தெரியும், அவர் வந்து இப்போ பெரிய ஹையர் ஆஃபீஸர் ஆகிட்டாரு, என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். தயவு செய்து அதெல்லாம் வேண்டாம். என் பேரை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். என்னோட கஸ்டமராக இருந்தால் லாயலாக உங்களோட சர்வீஸை ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணணுமா, அதுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு சார்ஜு, எவ்வளோ வந்து பேக்கப் பைனரி சிமான்டிக்ஸோ இல்லை வந்து கூகுள் பேயில் என்னென்ன ஒர்க் எத்திக்ஸு, சரிங்களா, அதை சொல்லியிருக்காங்களோ அதை தயவுசெய்து சொல்லி வைங்க முடிஞ்சா. இல்லையா எனக்கு டார்கெட் இருக்குது சார், இல்லை டார்கெட் இருக்குது பிரதர், இது மாதிரி கொஞ்சம் வேணும், அதோட என்ன ரேட்டோ என்ன மாதிரி இதோ அதெல்லாம் செய்யுங்க, கொடுத்துட்டு வந்துடுறீங்க. நான் எல்லா அவுட்லெட்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு சில கடைகள் ஏதாவது மறந்துட்டு வந்துட்டு நான் மட்டும் பெற்றிருப்பேன் என் நம்பரு. எல்லா கடைகள்லையும் என்னோடய நம்பர் இருக்குது. எனக்கு தான் முதல் கால் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ரெகுலராகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இது தயவுசெய்து ஒரு மேல் ப்ராக்டிஸு. என் பேர் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நல்ல பேரே களங்கப்படுத்துகிற மாதிரி நோக்கம்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, இது என்ன மாதிரி ஏன் அதை செய்கிறீங்கன்ட்டு அவமரியாதை பண்ணி அந்த கம்பெனிக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துகிறீங்க. இல்லை எனக்கு தெரியல உங்களுக்கு மேல் உள்ளவங்க என்ன மாதிரி ஒர்க் எத்திக்ஸ் சொல்லி தராங்கன்ட்டு அவங்கள்ட்டே கேளுங்க. நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. வேக்கோ பைனஸ்மெண்டிக்ஸ் சிட்டி மேனேஜர்கிட்ட இதை கேளுங்க, இதெல்லாம் சரியா அப்படின்ட்டு. நான் அவருக்கு முடிஞ்சால் என்னால் ஃபார்வர்ட் பண்ணுறேன். தெரிஞ்சவங்க வேக்கோ பைனஸ்மெண்டிக்ஸ் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத்து எல்லா இடத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சாங்கன்னா வேணாம் விடுங்க, சரிங்களா? எனக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வருது. அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. பொன்மலைப்பட்டியில் அப்படி தான், யாருன்னே தெரியலன்ட்டாங்க. கடைசியில் அந்த நான் ரிசைன் பண்ணப்போ அந்த போட்டிருந்த மெயில் காப்பி அது ப்ளஸ் வந்து நான் சைபர் கிரைமுக்கு இதை தெரிவித்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் அந்த ஃபீல்டில் இல்லை, வேறு ஒரு மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறேன், ஆயுர்வேத சித்தாவில். அப்போ எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத வம்புகள் வழக்கு வருது. அந்த கடையில் இருக்க மெர்ச்சன்ட் இருக்காங்கள்ல, ஓனர் வந்து எனக்கு கால் பண்ணி என்னப்பா இப்போ வந்தேன்னு. நான் போகவில்லை, நான் அந்த ஃபீல்டை விட்டு வந்துட்டேனே, எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வம்புகள், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, சரிங்களா? இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நடந்துச்சு அப்படின்னா நான் வேக்கோ பைனரி சிமான்டிக்ஸ்க்கும் கூகுளுக்கு எதிராக நான் வழக்கு தொடர வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து வேக்கோ பைனரி சிமான்டிக்ஸ் ஹையர் பொசிஷனில் இருக்க சிட்டி மேனேஜராக இருக்கலாம், நீங்கள் டீம் லீடராக இருக்கலாம், இல்லை ஏஎஸ்எம்மாக இருக்கலாம், ஐ டோன்ட் பாதர் அபவுட் ஹூ எவர் யூ ஆர். எனக்கு இந்த மாதிரி தயவுசெய்து பண்ண வேண்டாம். நான் இருக்கிற வரைக்கும் லாயலாக பண்ணிட்டு இன்றைக்கி என் கஸ்டமருக்கு எங்கே போனால் எனக்கு மரியாதை இருக்குது. அதை களங்கப்படுத்த வேண்டாம். உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க நல்ல முறையில் சொல்லிக் கொடுங்க. தயவுசெய்து இல்லையா ப்ரெஷர் தாங்களா, வேறு வேலைக்கு போங்க. நான் ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.